குட் மார்னிங் டு ஆல். நான் நெல்லை டிவிஎஸ்லேருந்து மாணிக்கவள்ளி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா டிவிஎஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டர் டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 125cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரம்மு, இன்னொன்று டிஸ்க்கு, இன்னொன்று வந்து ஸ்மார்ட் கனெக்ட்னு 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்க் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் வருது. 4மே வந்து உங்களுக்கு அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்கும். ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட்டு, கிரே. ப்ளஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் கனெக்ட்ல பார்த்தீங்கன்னா 2மே அட்ராக்டிவ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிரான்ஸ்ல வந்து மேட் ஃபினிஷிங்கும், இன்னொன்று வந்து ஆரிஷ் ரெட்ல உங்களுக்கு கிளாசி கலர்ஸும் கொடுத்துருப்பாங்க. 2மே வந்து சூப்பரான கலர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இந்த வண்டியை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் டயர் வித் டியூப்லெஸ் டயர்ஸோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீலோட பேஸ் பார்த்தீங்கன்னா 1275 mm கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 220 mm வித் டிஸ்க் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸோட கொடுத்துருப்பாங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு லுக் வைஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் அழகாகவும் தெரியும். ப்ளஸ் வந்து இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டோபெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு ரைடிங் அப்போ இருக்கிற ஹீட்டை வந்து எவாபரேட் பண்ணுறதுக்காக இந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் சொல்லவே வேண்டாம், நமக்கு டென்ஷன் ஃப்ரீ ரைட் கொடுக்கும். நமக்கு வந்து பஞ்சர் ஆகுங்கிற டென்ஷனே இல்லாமல் ரைடிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட லைட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்இடி வந்து ஹெட்லைட் வந்து எல்இடி வித் எம்ஆர்எஃப் பல்போட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நைட் டைம் டிராவலிங்ல நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாலோ மீ லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வண்டியை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து வண்டியை ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு வந்து வண்டியை ஆஃப் பண்ணோம்னா இந்த ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் வந்து நைட்டில் வந்து எந்த டைம்னாலும் 10 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லைட் எரியும். இது வந்து நைட் டைம் நம்ம வந்து ஒரு டார்க்கான பிளேஸ்ல வண்டியை நிப்பாட்டுறோம் அப்படின்னா இந்த லைட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி கீ ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் ஹெட்லைட் வந்து எரியிற மாதிரி இருக்கும். இதோட ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லாவே தரும் உங்களுக்கு. இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 RPM ப்ளஸ் 6 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 10.5 Nm ப்ளஸ் 4500 RPM கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதோட டிஜிட்டல் மீட்டர் ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கனாலே ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதோட TFM மீட்டர், இதோட லுக்கே வந்து உங்களுக்கு ரொம்பவே செம்மையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்திருக்கும். இதில் வந்து பெட்ரோல் இன்டிமேஷன் வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து 4 சைடு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இண்டிலிகோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிலிகோ சுவிட்ச் கொடுத்துருக்கிறதால என்ன நமக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபியூயல் சேவர். அதாவது நம்ம இப்போ சிக்னலில் நிற்கிறோம், ஒரு 30 செகண்ட்ஸில் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். நம்ம ஆஃப் பண்ணணுங்கிற கட்டாயமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பிரேக் பிடிச்சி த்ராட்டல் பாடி கொடுத்தா போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆஃப் பண்ணணுங்கிற கட்டாயமே இல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபியூயல் சேவராக இது வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து ஓடோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறத ஓடோமீட்டரு, இது ட்ரிப் மீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆவரேஜ் ஃபியூயல் எக்கனாமி, அதாவது ஆஃப்டர் 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம என்ன டிரைவிங் ரேஞ்ச் கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து இது வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இதோட பேட்டரியோட வால்டேஜ் வந்து இதில் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் சர்வீஸ் ரிமைண்டர், பேட்டரி ரிமைண்டர், ப்ளஸ் வந்து ஹெல்மெட் வியர் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இனிஷியல் ஃபியூயல் எக்கனாமி எவ்வளோ, ஆவரேஜ் ஃபியூயல் எக்கனாமி எவ்வளோ, இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் டு எம்டி எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோனை இதோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு யாரும் கால் பண்ணால் மெசேஜ் பண்ணால் டிஸ்பிளேல தெரியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்பால், கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெரிகிற மாதிரி லேட்டஸ்ட் அப்டேஷன் அடங்கின ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டர் இது உங்களுக்கு. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா டிம் பிரைட் லைட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இண்டிகேட்டர்ஸ், ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட 2 லிட்டர்ஸ். இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் சார்ஜ் வைக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் இறங்காமையே ஈஸியாக பெட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இறங்கி பெட்ரோல் போடணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் வண்டி எப்படி ஆன் பண்ணுறோமோ அதே மாதிரி கீயை உள்ள அமைக்கி ரைட் பண்ணிங்கன்னா போதும், டேங்க் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், ஈஸியாக பெட்ரோல் பண்ணிக்கலாம். புஷ் லாக் மட்டும் தான். ப்ளஸ் வந்து இந்த ஃபுட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். 363 mm இருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு லாங்கா இருக்கிற பர்சன் கூட ஈஸியா உட்காந்து அவங்களோட முட்டு தட்டாத அளவு அழகா டிரைவ் பண்ணி கொண்டு போயிடலாம்.
ப்ளஸ் இதில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால என்னன்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது, ப்ளஸ் ரைடிங் கம்ஃபர்ட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இதுல கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 163 mm கொடுத்துருப்பாங்க. இதுல டேங்க் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. அதனால என்னன்னா உங்களுக்கு ரெண்டுமே 12 inch டயர் கொடுத்துருக்காங்க. அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே கூடி இருக்கும். 163 mm இதுல கொடுத்துருக்காங்க. இதோட சீட் லென்த் பாத்தீங்கன்னா 760 mm கொடுத்துருக்காங்க. இந்த சீட் லென்த் பெருசா இருக்கிறதால இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி யூசேஜ் பைக். அதாவது ஒரு ஃபேமிலியில இருக்கிற 3 பேரும் போற அளவு அழகாவே இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா அந்த பேக் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அண்டர் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அண்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு லாக் ஃப்ரண்ட்லயே இருக்கு. இதோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 33 liters கொடுத்துருக்காங்க. இது எந்த காம்படிட்டர் ப்ராடக்ட்லயும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து இல்லவே இல்லை. நம்ம கிட்ட மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. இது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதுல லைட்ஸ் பாத்தீங்கன்னா பின்னாடி எல்இடி லைட்ஸ், டைல் லேம்ப் வந்து எல்இடி டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தூரத்துல இருந்தே நீங்க டிராவல் பண்றத வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் இதுல வந்து உங்களுக்கு சைடு 3D எம்பளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ரெண்டு பக்கமே உங்களுக்கு 3D எம்பளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ஈஸி சென்டர் ஸ்டாண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பாத்தீங்கன்னாலே இதோட வெயிட் கேரிங் எவ்வளோங்கிறத உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு டோட்டலா 108 kg வரும். நீங்க வாங்க, நம்ம நெல்லை டிவிஎஸ் வாங்க, வந்து ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. நாங்க எப்போதுமே இந்த வெஹிக்கிள் ரெடிலி அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ.